அனைவருக்கும் என் வணக்கம். இந்த கதை ஒரு கற்பனையுடன் கூடிய உண்மை நிகழ்வு. உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்கள். உங்கள் லைக் எனக்கு அடுத்த வீடியோவை உற்சாகமாக போட உதவும். வாங்க கதைக்குள் போகலாம். நான் கார்த்திக். என் அம்மா பெயர் சரஸ்வதி. என் அப்பா ஒரு வாகன விபத்தில் இறந்துவிட்டார். அதன் பிறகு நாங்கள் பல இன்னல்களை தாண்டி இப்போது நான் ஒரு நல்ல துறையில் வேலை செய்கிறேன். அப்பா இறந்த பிறகு அம்மாவின் நடவடிக்கைகளில் மாற்றம் தெரிந்தது. வீட்டில் அவள் பொதுவாக நைட்டி மட்டுமே அணிவாள். நான் அதை பெரிதாக கருதவில்லை. நாங்கள் இருவரும் இரவில் ஒன்றாகவே தூங்குவோம். அப்போது அவள் என்னை இறுக்கமாக அணைத்திருப்பாள். நான் அதையும் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. நாங்கள் நெருங்கிய நண்பர்களைப் போல எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வோம். ஒரு நாள் எனக்கு வேலை விடுமுறை. நானும் அம்மாவும் வீட்டில் டிவி பார்த்துக் கொண்டிருந்தோம். டிவியில் ஒரு காட்சி ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது அம்மா என்னை பார்த்து புன்னகைத்தாள். நானும் பதிலுக்கு புன்னகைத்தேன். பிறகு அம்மா, நீயும் இப்படி யாராவது ஒரு பெண்ணுடன் இப்படி செய்திருக்கிறாயா என்று கேட்டாள். அவள் கேள்வி என்னை அதிர்ச்சி அடைய வைத்தது. அம்மா என்று நான் கூறினேன். அதற்கு அவள், சும்மா சொல்லு, நாம எப்படி அம்மா மகன் மாதிரி பழகுறோம், நண்பர்கள் மாதிரி தானே பழகுறோம் என்றாள். இல்லை அம்மா, அப்படி யாரும் எனக்கு அமையவில்லை. அமைந்தால் நல்லா இருக்கும் என்று சொன்னேன். அம்மா என்னை பார்த்து மீண்டும் சிரித்தாள். அப்போ உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா என்று கேட்டாள். ஐயோ அம்மா, அப்படி இல்லை. நீங்கள் கேட்டதுக்கு பதிலாக சொன்னேன் என்று சற்று பயத்துடன் கூறினேன். பயப்படாதே, நான் விளையாட்டுக்குதான் கேட்டேன். ஆனால் உனக்கு ஒரு பெண் கிடைச்சா? அவளோட கதி அவ்வளவுதான் போல இருக்கு என்று சிரித்தபடி சொன்னாள். போங்க அம்மா, எனக்கு வெட்கமா இருக்கு என்று சொல்ல அம்மா என் பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்று கூறினாள். அதற்கு நான், அப்போ உங்களையே கல்யாணம் பண்ணிக்கணும் என்று கூறினேன். அதற்கு அவள், அப்படியா, என்னை கல்யாணம் பண்ணி என்ன செய்ய போற என்று கேட்டாள். நான் ஏதோ தைரியத்தில் உங்களையே செய்வேன் என்று சொல்லிவிட்டேன். அவள் திட்டுவாள் என்று நினைத்தால், அப்படியா, நல்லா செய்வியா என்று சிரித்தாள். அம்மா அப்படி சொன்னதும் எனக்கு ஒரே மகிழ்ச்சி. பிறகு அம்மா, டேய், நான் விளையாட்டுக்கு தாண்டா சொன்னேன், நீ எதையும் செய்துடாதே என்று சொல்லிவிட்டு அவள் அறைக்கு சென்றுவிட்டாள். மறுநாள் காலை அவள் குளிக்க சென்றாள். சிறிது நேரம் கழித்து துண்டு எடுத்து வர சொன்னாள். நான் உள்ளே சென்று அவள் கையில் கொடுத்தேன். அப்போது அவள் துணி துவைத்துக் கொண்டிருந்தாள். நானும் அவள் முன்னால் உட்கார்ந்தேன். என்னடா இங்க வந்து உட்கார்ந்திருக்க என்று கேட்டாள். இல்லை அம்மா, ரொம்ப போர் அடிக்குது என்று சொன்னேன். அதான் உன் கூட பேசிக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது என்று சொல்ல, சரி உட்காரு என்று அம்மா சரஸ்வதி கூறினாள். நான் அவளை பார்த்து, அம்மா, உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு என்றேன். என் பார்வையை கவனித்த அவள், அப்படியா? நீ எப்போ என் மனசை பார்த்தாய் என்று கிண்டலாக கேட்டாள். எனக்கு உங்க மனசு நல்லாவே தெரியும் அம்மா என்று பதிலளித்தேன். அப்படியா? அப்போ என் மனசை பத்திரமா பார்த்துக்கோ கண்ணா என்று சிரித்தாள். நான் என் விளையாட்டை தொடங்கினேன். அதை பார்த்த அவள், என் பையனுக்கு பசுவோட பால் வேடும் போல இருக்கு என்று கூற, நான் கிடைக்குமா அம்மா என்று கிண்டலாக கேட்டேன். பார்க்கலாம் என்று அவள் பதிலளித்தாள். பிறகு அவள் குளிக்க தயாரானாள். ஆனால் என்னை வெளியே போக சொன்னாள். இல்லை அம்மா, உன் கூட நானும் குளிக்கணும் போல இருக்கு என்றேன். அடி வாங்க போற என்று சிரித்தாள். நான் விடாமல் கெஞ்ச அவள் சரி என்று ஒப்புக்கொண்டாள். பிறகு நாங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக குளிக்கும்போது அவளுடன் விளையாட வேண்டும் என்று சொல்லி நான் என் ஆட்டத்தைத் தொடங்கினேன். அம்மா முறைத்தாள். அப்போது அம்மா, எனக்கு வேற வழி தெரியல. இனி சரஸ்வதி, என்னை கொஞ்சம் கவனி என்று கூறினேன். நான் அவளை மகிழ்ச்சிப்படுத்த முயன்றேன். அவள் உற்சாகத்தில் ஓடினாள். நில்லும் சரஸ்வதி என்று கூறினேன்.
முடிஞ்சா பிடிச்சுக்கோ என்று சிரித்தபடி ஓடினாள். நான் நேரத்தை வீணாக்காமல் வீட்டு தோட்டத்தில் தண்ணீர் ஊற்றத் தொடங்கினேன். வறண்டு இருந்த அவள் தோட்டம் புத்துணர்ச்சி பெற்றது. அப்படித்தான் நல்லா தண்ணீர் ஊற்றி என்று மகிழ்ச்சியுடன் கூறி அவள் என்னை உணர்ச்சிமிக்க பார்வையுடன் பார்த்து டேய் நீ இப்படி கடைசி வரை எனக்கு மகிழ்ச்சி தருவாயா என்று கேட்டாள். இதுல என்ன கேள்வி? உன் கூடதான் கடைசி வரை இருப்பேன். நீ என் கூட சந்தோஷமா இருக்க காலம் என்று சொல்லி அவளை மகிழ்ச்சிப்படுத்தினேன். இப்படித்தான் சொல்வீங்க, அப்புறம் கல்யாணமானதும் அம்மாவை மறந்து விடுவீங்க என்று கோபமாக கூறினாள். எனக்கு கல்யாணம் ஆனாலும் உன்னை கடைசி வரை சந்தோஷப்படுத்துவேன். நீதான் எனக்கு முதல் மனைவி என்று சொல்லி அன்று மட்டும் அவளை 3 முறை மகிழ்ச்சிப்படுத்தினேன். எங்கள் மகிழ்ச்சி கலந்த வாழ்க்கை இன்றும் தொடர்கிறது. வெளியில் நாங்கள் அம்மா மகன், ஆனால் வீட்டில் கணவன் மனைவி உறவுடன் வாழ்ந்து வருகிறோம். நன்றி.